சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நடிகர் ரஜினிகாந்த் இன்று மாலை பொது வார்டுக்கு மாற்றப்படுவார் என தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பார்வையில் விளக்குவதற்காக இணைந்திருக்கிறார் செய்தியாளர் முருகேசன். அவரிடம் பேசலாம். முருகேசன், முதற்கட்டமா ரஜினிகாந்துக்கு என்ன பிரச்சனை காரணமா அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு? என்னென்ன சிகிச்சைகள் அவருக்கு வழங்கப்பட்டதா மருத்துவர்கள் தரப்புல இருந்து சொல்லப்படுது? அவருடைய தற்போதைய உடல்நிலை தேற இருக்கிறதா மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கிறா? பிரியதர்சி, நடிகர் ரஜினிகாந்துக்கு தற்போது வயது 73. வரும் 12ஆம் மாதம் டிசம்பர் மாதத்தில் 12ஆம் தேதி 73 வயதை முடிந்து 74ஆம் வயதில் அடித்து வைக்கிறார். இந்த சூழலில் தமிழ் துறையில் அவர் 170 படங்களை நடித்திருக்கிறார். 170 படமான வேட்டையன் படம் வரும் 10ஆம் தேதி தமிழ் திரை இந்தியா முழுவதும் வெளியாக இருக்கிறது. இந்த சூழலில் அவர் அடுத்ததாக 170வது படமாக பிரபல இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி என்ற திரைப்படத்தில் தொடர்ந்து படப்பிடிப்பு நடத்தி நிற்கிறார். இந்த படப்பிடிப்பு விசாகப்பட்டினத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த படப்பில் தளர்த்திருந்த போதுதான் அவருக்கு அடிவயிற்றில் தொடர்ந்து வலி ஏற்பட்டதன் காரணமாகவும் அந்த பகுதியில் சிறிய அளவில் வீக்கம் தொடர்ந்து இருந்ததால் கூடுதலாக நெஞ்சுவலியும் ஏற்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மருத்துவரின் ஆலோசித்து அவருடைய பரிந்துரையின் அடிப்படையிலே நேற்றைய தினம் இரவு 10 மணி அளவில் கிரீம்ஸ் ரோடு அப்போலாவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இன்று காலை 6 மணி அளவில் மருத்துவர், அதாவது இருதய சிகிச்சை நிபுணர் சாய் சதீஷ் அவருடைய தலைமையில் 3 பேர் குழுவினர் நடிகர் ரஜினிகாந்தின் உடல் முழுவதும் பரிசோதனை மேற்கொண்டார்கள். குறிப்பாக ரஜினிக்கு உடல் செரிமான பிரச்சனை, அதாவது உணவு செரிமான பிரச்சனை இருந்தது. அது தொடர்பாகவும் அடிவயிற்றில் அந்த ரத்த நாளம் ஏன் இயங்கப்பட்டது என்பது தொடர்பாகவும் அதே போன்று நெஞ்சுவலி ஏற்பது காரணமாகவும் தொடர்ந்து 1 மணி நேரம் பல்வேறு சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டன, அவர் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டன. இந்த சூழலில் தான் அவருக்கு அடிவயிற்றில் அந்த ரத்த நாளம் வீங்கியது குறித்து கிட்டத்தட்ட அவருக்கான சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. அதாவது குறிப்பாக பாத்தீங்கன்னா ரத்த காயங்கின்ற, அதாவது அறுவை ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்து செல்லப்படாமலே ரஜினிக்கு இன்றைய தினத்தில் 2 சிகிச்சைகள் மேற்கொள்றது. கேத் லேபிள் அப்படின்ற லேபிளை வச்சு இந்த சிகிச்சை மேற்கொண்டிருக்கார்கள். அதாவது அடிவயிற்றில் ரத்த நாளத்தில் வீக்கம் ஏற்பது தொடர்பாக அவருக்கு தனியாக ஒரு சிகிச்சை அளிக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து அவர் நேற்று இரவு தங்கியிருந்த அறைக்கு அனுப்பப்பட்டார். தொடர்ந்து அவருடைய அதாவது ஏற்கனவே நெஞ்சுவலி காரணமாக சிடி ஸ்கேன் எடுக்கப்பட்டது. முன்னதாக அவருடைய உடலில் ரத்தம் மற்றும் சிறுநீரகம் உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனை மேற்கொண்டதில் 4 மணி நேர ஆய்வுக்கு பின் அந்த பரிசோதனை ஆய்வு அறிக்கை வந்த பிறகு ரஜினிக்கான, அதாவது அவருடைய உடலில் ஏற்பட்டுள்ள இதயத்தில் எந்த இடத்தில் ரத்த நாளம் அடைப்பு ஏற்பட்டிருக்கிறது, என்ன மாதிரியான சிகிச்சை கொடுக்க வேண்டும் என்று டாக்டர்கள் பரிந்துரை முடிவு செய்த பிறகு ஆலோசித்து முடிவு செய்து அதனைத் தொடர்ந்து தான் அவருக்கு ஆஞ்சியோ செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 11 மணிக்கு மேல் அவருக்கு ஆஞ்சியோ சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் அவர் கார்டியாலஜி, அதாவது இருதய சிகிச்சை பிரிவில் மாற்றப்பட்டார். 1/2 மணி நேரம் மயக்க நிலையில் இருந்த ரஜினிகாந்த் கண்முழித்த போது அவர் டாக்டர் மருத்துவர்கள் குடும்பத்தை பார்த்து சிரித்து பேசினார். தொடர்ந்து அங்குள்ள மருத்துவர்களுக்கு தனது நன்றியும் தெரிவித்துக் கொண்டார். அப்போது மருத்துவர் கூறும்போது, நீங்கள் எழுந்து நடக்க தயார் இருந்தால் இன்று மாலை கூட நீங்கள் வீடு திரும்பலாம், அல்லது நீங்கள் நாளை டிஸ்சார்ஜ் செய்து கொள்ளலாம் என்று அறிவுரை வழங்கியிருக்கார்கள். இதன் அடிப்படையில் அவர் தற்போது உடல்நிலை சீராக உள்ளது. பயப்படும்படியாக எந்த ஒரு இதுவும் கிடையாது. குறிப்பாக சொல்ல போனால் 2 சிகிச்சையிலுமே ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்து செல்லப்படாமல் கேத் லேபில் மட்டும் வைத்து அவருக்கு நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த சிகிச்சை மேற்கொண்ட அடிப்படையில், அதாவது வயது மூப்பின் காரணமாக இந்த சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சிகிச்சை பெற்றவர்கள் உடனடியாக வீடு திரும்பலாமா. அதன் அடிப்படையில் நடிகர் ரஜினிகாந்த் அவருடைய உடல் சீராக இருக்கும் பட்சத்தில் அவர் விரும்பினால் இன்று மாலையோ அல்லது நாளையோ அவர் வீட்டலாம். இன்று மாலை அவர் பொது வார்டுக்கு மாற்றப்பட்ட பிறகு அவருடைய விருப்பத்தின் அடிப்படையிலே அவர் எப்போது டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்பது குறித்த அறிவிப்பு மருத்துவ வட்டாரம் இன்னும் சிறிது நேரத்தில் வெளியிடப்படும், அல்லது மாலை அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்படும் தெரிய வரும். பிரியதர்ஷினி, நிச்சயமா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நடிகர் ரஜினிகாந்த் நல்ல உடல்நலத்தோடு இருக்காரு அப்படிங்கிற ஆறுதலான தகவலே கிடைச்சிருக்கு. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முருகேசன்.